ஹாய் மக்களே, வணக்கம். ஸோ ஒரு வழியாக எங்களோட லாங் வீக்கெண்ட்லாம் முடிஞ்சு நாளைக்கு வந்துட்டு ஆஃபீஸ். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் தான் வந்துட்டு சண்டே வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். 6 நாள் லீவ் இருந்துச்சு. அப்போல்லாம் இதெல்லாம் பண்ணல. கடைசி நாள் சண்டே தான் நான் உட்காந்து இத்தனை வேலையும் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து டைம் கிடச்சிச்சு. அதுக்கு முன்னாடி அங்கங்கே போட்டிங் போனது, தீம் பார்க் போனது அப்படி இப்படின்னு டைம் அப்படியே ஓடிருச்சு. சண்டே மார்னிங் நம்ம தோனி விளையாட போயிட்டார். அதனால் நான் எழுந்திரிச்சி காலையிலே செடிங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிக்கன் வந்து நைட்டே வாங்கி வச்சுருந்தேன். பேசாமல் அதையே குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். பார்த்தா மாவு பத்தல. சப்பாத்திக்கு வந்துட்டு மாவு பிணைஞ்சு வச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டேக்கும் யூஸ் ஆகிற மாதிரி எக்ஸ்ட்ராவாகவே போட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ போட்டு பிணைஞ்சு வச்சிட்டேன். வீக் டேஸில் வந்துட்டு ஒரு நாளைக்கு 3 ட்ரெஸ்ஸு போட்டு பார்க்கும்போது ஜாலியாக இருக்குது. வீக்கெண்டில் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ட்ரெஸ்ஸு கபோர்டு எல்லாமே என்ன கோலத்தில் இருக்குதுன்னு. நான் அப்படி தான் டெய்லி வந்து 3 ட்ரெஸ் போட்டு பார்த்து எது சூட் ஆகுதோ அதை போட்டுட்டு போவேன். என்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருப்பீங்க. நான் எங்கள் அண்ணாலாம் ஒரே மாதிரி தான். ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து சூஸ் பண்ணி அதை அப்படியே போட்டுட்டு போக மாட்டோம். 1க்கு 5 ட்ரெஸ்ஸு எடுத்து வச்சு அதை ஒரு 10 டைம் போட்டு பார்த்து எது சூட் ஆகுதோ அதை போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சா தான் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இவரையும் உட்கார வச்சு எல்லாத்தையும் அடுக்க வச்சிட்டேன். எல்லாம் வந்து ஒன்று எடுப்பார், அழகாக அதை அயர்ன் பண்ணி அதையே போட்டுட்டு போயிடுவார். அந்த மாதிரி இருக்கிறனால அவர் கபோர்ட் கொஞ்சம் நீட்டாக இருக்கும், எந்து வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். இத்தனை வேலை பார்த்து முடிக்கவே எனக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. கழுவ, வைக்க, துடைக்க, சமைக்கன்னு இப்படியே வந்து என்னோடய வீக்கெண்டே முடிஞ்சு போச்சு. ஸோ நெக்ஸ்ட் டேக்கு தேவையான காயெல்லாம் வாங்கலான்னு ஈவினிங்லாம் அங்கே குளிச்சுட்டு மேக்கப் பண்ணிவிட்டு கிளம்பி போயாச்சு. போய் எல்லா காயும் வாங்கி அங்கே டோர் டெலிவரி கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே வந்து பொடி நடையாக கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு சார் வந்து 9 மணிக்கு தான் முடி வெட்டவே கிளம்புறாரு. சரி அவர் போட்டும் நம்ம வந்து எடுத்து வைக்கலான்னு சொல்லி எல்லாம் எடுத்து வைக்கவே எனக்கு வந்து மணி 12:30 ஆயிடுச்சு. இதுதான் எங்களோட சண்டே வந்து போச்சு மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.